Welcome to Money Management Channel. Last week la pathinga appadina market la vandu oru nalla fluctuation irundhuchu positive negative nu maathi trade aachu so namma discuss pannite irukra quality ana stocks la large cap stocks la attractive ana price la kedachichu appadina definitely adella consider pannunga long term point of view la adella vandu nalla oru return kudukakudiyadha opportunity vandu kedaikirappa adu correct ah namma use pannikalam last week la pathinga appadina nariya company oda results vanduchu kudave pathinga appadina dividend indha mari allame declare pannanga public sector company irukra PPCL and HPCL வந்து அதோட quarterly results announce பண்ணாங்க கூடவே வந்து பாத்தீங்க அப்படினா அதோட போனஸும் டிக்ளேர் பண்ணாங்க டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணாங்க ITC லிமிட்டட்ல இருந்து ITC ஹோட்டல் டிமெர்ஜ் ஆகிறதுக்கு உண்டான டேட் அதாவது ஷேர் ஹோல்டர் மீட்டிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஜூன் 6th ன்னு இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வீக்ல நடந்துருக்கு ITC பொறுத்த வரைக்கும் இந்த டிமெர்ஜர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிமெர்ஜரா இருக்கும்னு தான் எல்லாரும் பிரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதோட டார்கெட் பிரைஸையும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி சொல்லிருக்காங்க ITC பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா அதோட டிமெர்ஜர் process வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 4 to 6 மந்த்க்குள்ள கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படி ஆகறப்ப பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தனியா ITC தனியா ஃபங்க்ஷன் ஆக போகுது ITC ஹோட்டலும் வந்து தனியா ஃபங்க்ஷன் ஆக போகுது இது பொறுத்த வரைக்கும் ITC க்கு ஒரு பெனிஃபிட்டா தான் கன்சிடர் பண்ணனும் ஏனா ITC பொறுத்த வரைக்கும் ITC ல இருந்து ITC ஹோட்டலுக்கு நிறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதில இருந்து வர profit கம்மியா தான் இருக்கு சோ அப்படி இத தனியா பிரிக்கிறப்ப ITC நல்லா grow ஆகும் ITC ஹோட்டல் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க இன்டிவிஜுவலா grow ஆவாங்க இதனால வந்து இந்த ரெண்டு கம்பெனிக்கு நல்ல ஒரு profit தான் வந்து கிடைக்க போகுது ITC பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா இந்த ஹோட்டல் தனியா டிமெர்ஜ் ஆகறப்ப அதோட பேரண்ட் கம்பெனியான PAT பொறுத்த வரைக்கும் அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாகோ பொறுத்த வரைக்கும் அதோட ஷேர் ஹோல்டிங் வந்து 15.32% இருக்கும் அப்படினு இருக்காங்க PAT பொறுத்த வரைக்கும் அவங்க பேரண்ட் கம்பெனில கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு கடன் இந்த மாதிரி நிறைய ஜாஸ்தியா இருக்கு அதனால வந்து இவங்க வந்து ITC ஹோட்டல்ல வந்து அந்த அளவுக்கு ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கிறத லைக் பண்ணல அதனால வந்து இவங்க செல் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேட்டோட செல்லிங் பிரஷர் அப்ப பாத்தீங்க அப்படினா ITC லயே அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இருந்துச்சு ITCயும் பெரிய ஃபாலோ பாக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனா பேட்டோட செல்லிங் பிரஷர் இருந்தாலுமே ஒரு 4% க்கு பக்கமா அவங்க செல் பண்ணாலுமே ITC ல வந்து ஒரு பெரிய லெவல்ல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல ஆனா வந்து 52 வீக் ஹைல இருந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் வந்து கரெக்ஷன் ஆச்சு இருந்தாலுமே வந்து இப்ப நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது சூட்டபிளான ஸ்டாக்கா தான் நம்ம கன்சிடர் பண்ணனும் முடிஞ்ச வரைக்கும் இவங்க ITC ஹோட்டல்ல வந்து பேட் வந்து செல் பண்ணாங்க அப்படினா அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்சூனிட்டியா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ITC பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா இதோட டார்கெட் பிரைஸ் வந்து இப்ப நிறைய ரைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த டிமெர்ஜரால பாத்தீங்க அப்படினா ITC பெனிஃபிட் ஆக போகுது ITC ஹோட்டலும் வந்து பெனிஃபிட் ஆக போகுது சோ இப்ப ஷார்ட் டைம் டார்கெட்டா வந்து 470 வரைக்கும் கொடுத்திருக்காங்க லாங் டைம் டார்கெட்டா வந்து பாத்தீங்க அப்படினா 500 ல இருந்து 560 வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த டிமெர்ஜர் ஸ்பிளிட் பாத்தீங்க அப்படினா இப்ப 10 ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படினா ஒரு ஷேர் கொடுக்க போறாங்க கூடவே டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இவங்க வந்து FMCG ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்க வந்து ஹோட்டல் பிசினஸ் மட்டும் இல்லாம அதர் பிசினஸும் இவங்களுக்கு நிறைய இருக்குதுனால ITC லிமிடெட் வந்து நல்ல grow ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச் ஃபர்ம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ITC பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நம்பர் ஆஃப் பிசினஸ் இருக்கு சோ கன்சியூமர் குட்ஸ் பிசினஸ் இருக்கு அப்பரல் இருக்கு எஜுகேஷன் பிசினஸ் இருக்கு பேக்கேஜிங் இருக்கு அக்ரி பிசினஸ் இருக்கு பேப்பர் கோடிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர் இருக்கு ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ் பிசினஸ் இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு சிகரெட் பிசினஸ் இருக்கு இப்போ வந்து இந்த எல்லா பிசினஸ்லயும் இருந்து பாத்தீங்க அப்படினா ஹோட்டல் பிசினஸை வந்து தனியா டிமெர்ஜ் பண்ண போறாங்க ITC ஓட பிரைஸ் வந்து 500 அந்த ரேஞ்சில இருக்கிறப்ப தான் பாத்தீங்க அப்படினா ITC ல இருந்து ITC ஹோட்டல் வந்து தனியா டிமெர்ஜ் பண்ற மாதிரி நியூஸஸ் கொடுத்தாங்க இத வந்து மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ணாதனால மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சு சோ இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படினா இவங்க 40-60 இந்த ரேஷியோல தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது 40% வந்து ITC ஹோல்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிமைனிங் இருக்கிற 60% வந்து ஷேர் ஹோல்டருக்கு வந்து பிரிச்சு கொடுக்கிற மாதிரி சொன்னாங்க சோ அதனால வந்து மார்க்கெட் வந்து இத லைக் பண்ணாதனால 500 லெவல்ல இருந்து நல்ல கரெக்ஷனை பார்த்துச்சு அதுக்கப்புறம் வந்து பேட்டோட செல்லிங் பிரஷர் இருந்ததுனால ஸ்டாக் வந்து 400 லெவல் வரைக்கும் வந்துச்சு மார்க்கெட்ல பேட்டோட செல்லிங் பிரஷர் இருந்தப்ப இது 300 வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஆனா அந்த அளவுக்கு போகல எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து அதை பை பண்ணி
பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பெரிய லெவலில் ஐடிசி வந்து ஃபால் ஆகல. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக தான் இருக்கு. இப்போ நம்ம ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஹோட்டலுக்கோசரம் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஒரு 4 to 6 மந்த்ல இது வந்து தனியாக ஸ்பிளிட் ஆகி அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி லிஸ்ட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பேட் வந்து ஒரு 15% வந்து செல் பண்ணுவாங்க. அப்பயும் வந்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கரெக்ஷன்ல கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க ஐடிசி ஸ்டாக்கை வந்து லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணணும். இதுல நம்பர் ஆஃப் குரூப்ஸ் கம்பெனிஸ் இருக்கு, இது பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்ற பாயிண்ட் இருந்தா மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஹோட்டலுக்கோசரம் வந்து நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஐடிசி ஸ்டாக் வந்து நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். லாங் டைம்ல வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய கம்பெனி தான். அதுக்கோசரம் வந்து நீங்க டெஃபினட்டா வந்து ஐடிசி ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஹோட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைச்சிடும். இந்த கரெக்ஷன்லயே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஐடிசி ஹோட்டலையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பப்ளிக் செக்டர் கம்பெனியா இருக்கிற பிபிசிஎல் சரி ஹெச்பிசிஎல் அவங்க ரிசல்ட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஹெச்பிசிஎல் வந்து அதோட போனஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 2 ஷேர்ஸ் வச்சிருந்தா ஒரு ஷேர் வந்து கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து டிவிடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு 16 ரூபா 50 காசுன்ற ரேஞ்சில் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பிபிசிஎல் பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:1 ரேஷியோல வந்து போனஸ் கொடுக்க போறாங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு ஸ்டாக் வந்து 21 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது பிபிசிஎல் ஹெச்பிசிஎல். ஆனா இது வந்து growth oriented ஸ்டாக்கா அப்படின்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு growth கொடுக்காது. இருந்தாலுமே நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குற கம்பெனிஸ் தான் இந்த 2 கம்பெனியும். அதே மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஃபால் ஆகுறது சரி, இவங்க வந்து அதர் கண்ட்ரீஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல பை பண்றது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் அமைஞ்சதுனால நல்ல டிவிடெண்ட் பே அவுட் போனஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வந்து ரெகுலரான டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் கம்பெனியா இருக்கிறதுனால இது அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு வெல்த் கிரியேட் பண்ணிடாது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனி இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. அதனால இப்ப ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி கரெக்ஷன் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு கேர்ஃபுல்லா இதுல வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெறும் போனஸ் டிவிடெண்டுக்கோசரம் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அவாய்ட் பண்ணுவேன். நான் வந்து growth oriented ஸ்டாக்ஸ்ல தான் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்து என்ன கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நீங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல எல்லாமே வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 48% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 52% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.